வணக்கம். உங்கள் லெஜண்ட் சரோனாவில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 2000 தள்ளுபடி. ஏப்ரல் 22 முதல் மே 4 வரை ரூபாய் 2000 தள்ளுபடி. அக்ஷய திருதியை பொன்னாளில் மேலும் மேலும் பொன் சேர்ந்திட வாழ்த்துகிறோம். உலகின் மிகப்பெரிய சிங்கிள் டிஸ்பிளே ஜுவல்லரி தி லெஜண்ட் நியூ சரோனா ஸ்டோர்ஸ் பிரம்மாண்டமாய் பாடி. கனடா நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியாவில் சீக்கியர்களுக்காக காலிஸ்தான் என்ற தனிநாடு கோரும் தீவிரவாத கும்பல் பெரும் தோல்வியடைந்துள்ளது. காலிஸ்தான் பயங்கரவாதிகளை கொண்ட புதிய ஜனநாயக கட்சி NDP தலைவர் பதவியில் இருந்து இந்தியாவுக்கு எதிரான ஜக்மீத் சிங் பதவி விலகுவதாக அறிவித்துள்ளார். இந்தியாவில் சீக்கியர்கள் வாழும் பஞ்சாப் உள்ளிட்ட பகுதிகளை ஒருங்கிணைத்து காலிஸ்தான் என்ற தனிநாடு அமைக்க வேண்டும் என்பது 1980களில் எழுந்த கோரிக்கை. இதற்காக நடத்தப்பட்ட ஆயுத போராட்டத்தை பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அம்மையார் அழித்தொழித்தார். இதனாலேயே இந்திரா காந்தி அம்மையாரை சீக்கியர்கள் படுகொலை செய்தனர். இந்த படுகொலையை தொடர்ந்து 1984இல் சீக்கியர்கள் பெருமளவு கொன்று குவிக்கப்பட்டனர். அப்போது இந்தியாவை விட்டு தப்பியோடிய காலிஸ்தான் ஆதரவு கும்பல் அமெரிக்காவிலும் கனடாவிலும் அடைக்கலம் புகுந்தது. கனடாவில் காலூன்றிய காலிஸ்தான் கும்பல் ஜக்மீத் சிங் தலைமையில் புதிய ஜனநாயக கட்சியை உருவாக்கியது. கனடாவில் வாழும் சீக்கியர்களிடையே செல்வாக்கையும் பெற்றது. கனடாவின் முன்னாள் பிரதமர் ட்ரூடோவின் சிறுபான்மை அரசுக்கு புதிய ஜனநாயக கட்சி முழு ஆதரவு தந்தது. இதனாலேயே ட்ரூடோ இந்தியாவுக்கு எதிரானவராக இருந்தார். ட்ரூடோ பதவி காலத்தில் இந்தியாவுக்கும் கனடாவுக்குமான நல்லுறவு நாசமாக காரணமே இந்த ஜக்மீத் சிங்கின் புதிய ஜனநாயக கட்சிதான். கனடாவில் தற்போது நடைபெற்ற தேர்தலில் இந்த புதிய ஜனநாயக கட்சி பெரும் தோல்வியடைந்துள்ளது. அத்துடன் ஜக்மீத் சிங் தொடர்ந்து வெற்றி பெற்ற தொகுதியில் இந்த முறை 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டு படுதோல்வி அடைந்திருக்கிறார். கனடா வாழ் சீக்கியர்களிடம் ஜக்மீத் சிங் மற்றும் அவரது புதிய ஜனநாயக கட்சி செல்வாக்கை பறிகொடுத்துவிட்டது. இந்தியாவுக்கு எதிரான திமிரான ஆணவ போக்கினால் தான் இந்த படுதோல்வியை ஜக்மீத் சிங் சந்திக்க நேரிட்டது என்கிறார்கள் அரசியல் பார்வையாளர்கள். கனடா தேர்தலில் படுதோல்வி அடைந்து விட்டதால் புதிய ஜனநாயக கட்சி தலைவர் பதவியிலிருந்தும் ஜக்மீத் சிங் ராஜினாமா செய்துவிட்டார். இனியாவது கனடாவில் இருந்தபடியே இந்தியாவுக்கு குடைச்சல் கொடுப்பதை ஜக்மீத் சிங் நிறுத்திக் கொள்வார் என்று அரசியல் பார்வையாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். கனடா தேர்தலில் 4வது முறையாக லிபரல் கட்சி ஆட்சியை தக்க வைக்கிறது. பிரதமர் மார்க் கார்னி மீண்டும் பிரதமராகிறார். கனடாவின் இடைக்கால பிரதமராக உள்ள லிபரல் கட்சியின் மார்க் கார்னி மீண்டும் பிரதமராக பொறுப்பேற்பது உறுதியாகியுள்ளது. பெரும்பான்மை கிடைக்கும் பட்சத்தில் தனியாகவும், பெரும்பான்மை கிடைக்காத பட்சத்தில் பிற கட்சிகளின் ஆதரவிலும் ஆட்சியை பிடிக்க உள்ளார். மார்க் கார்னிக்கு தற்போது 60 வயதாகிறது. பேங்க் ஆஃப் கனடா, பேங்க் ஆஃப் இங்கிலாந்து ஆகிய வங்கிகளில் ஆளுநராக பணியாற்றிய அனுபவம் கொண்டவர். கடந்த 2008ஆம் ஆண்டில் கனடா பொருளாதார நெருக்கடியில் சிக்கியது. அப்போது பேங்க் ஆஃப் கனடாவின் ஆளுநராக பொறுப்பேற்று பொருளாதார நெருக்கடியிலிருந்து கனடாவை மீட்டவர். பொருளாதார கொள்கைகளை வகுப்பதிலும் முதலீடு திட்டங்களை வகுப்பதிலும் வல்லவர். இவர் டொனால்டு டிரம்பின் எதிரியாகவே பார்க்கப்படுகிறார். அமெரிக்கா, கனடா அண்டை நாடுகளாக உள்ளன. டொனால்டு டிரம்ப் அதிபரானதும் கனடாவுக்கு கூடுதல் வரிகளை விதித்தார். இதனை மார்க் கார்னி கடுமையாக விமர்சனம் செய்தார் என்பதையும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும். தொடக்கத்திலிருந்தே டொனால்டு டிரம்புக்கு எதிராக மார்க் கார்னி பேசி வருகிறார். இதனாலேயே அவருக்கு பிரதமராகும் வாய்ப்பு பிரகாசமாக இருந்தது. இவர் ஒரு பொருளாதார மேதை என்பதால் அமெரிக்காவை சமாளித்து நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்துவார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு கனடா மக்களிடம் உள்ளது. இதனை அவர் கையாளுவதை வைத்துத்தான் அவரின் செல்வாக்கு என்பது கனடாவில் அதிகரிக்கும். இது உண்மையில் மார்க் கார்னிக்கு பெரும் சவாலாக பார்க்கப்படுகிறது. ஆனாலும் கூட இந்த சவாலை மார்க் கார்னி சமாளிப்பார் என்று கனடா மக்களும் அவரது லிபரல் கட்சி தலைவர்களும் நம்பிக்கை வைத்துள்ளனர். வணக்கம். உங்கள் லெஜண்ட் சரோனாவில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 2000 தள்ளுபடி. ஏப்ரல் 22 முதல் மே 4 வரை ரூபாய் 2000 தள்ளுபடி. அக்ஷய திருதியை பொன்னாளில் மேலும் மேலும் பொன் சேர்ந்திட வாழ்த்துகிறோம். உலகின் மிகப்பெரிய சிங்கிள் டிஸ்பிளே ஜுவல்லரி தி லெஜண்ட் நியூ சரோனா ஸ்டோர்ஸ் பிரம்மாண்டமாய் பாடி. Subscribe to One India and never miss an update.